Okay, next question கேட்கவா? சொல்லுங்க. ட்ரெக்கியா வந்து எதுக்காக ட்ரெக்கியா வந்து எது மூலியமா சப்போர்ட்டடா க்ரோ ஆகி இருக்கு? இப்ப ட்ரெக்கியாவை சுத்தி ஒரு ரிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா மேம். அந்த ரிங் வந்து எந்த போனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? அத நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹலோ மேம். மேம் ட்ரெக்கியாவை சப்போர்ட் பண்ணி ரிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குமா? இமேஜ் ஆமா ஞாபகம் மேம். அது இருக்கு. காம்போ ஆஃப் சி டைப். அந்த சி ஷேப்டு ரிங் வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கும்? கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து கேக்குறேன். நம்ம லங்ஸ்ல வந்து மொத்தமா எத்தனை லோப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்? பிரியங்கா நீங்க சொல்லுங்க. நம்ம லங்ஸ்ல மொத்தமா எத்தனை லோப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்? ரைட் லங் லெஃப்ட் லங்க்னு நம்ம பிரிச்சு பார்த்துருக்கோமா? அதுல ரைட் லங்க்ல எத்தனை லோப் பிரசன்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் லங்க்ல வந்து எத்தனை லோப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்? பிரியங்கா ஹலோ கேக்குதா? பாலா கேக்குதுல? எஸ் மேம். பிரியங்கா சொல்லுங்கடா. நம்ம லங்க் வந்து லெஃப்ட் லங்க் அண்ட் ரைட் லங்க்னு பிரிச்சிருக்கோம். அந்த லங்க்ல வந்து மொத்தமா எத்தனை லோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? அது கேக்குறீங்க அப்பர் அண்ட் லோவர். என்னையா மேம் அப்பர் அண்ட் லோவர் சிஸ்டம் அது கேக்குறீங்களான்னு கேட்டேன். அது இல்ல லோப்ஸ் நம்ம ரெண்டு ரைட் சைடு லங்க் அண்ட் லெஃப்ட் சைடு லங்க்ல வந்து சில லோப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட் சைடு லங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 3 லோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு லங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 2 லோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேயா? ஹலோ ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கவா? பிரியங்கா உங்களுக்கு கேக்குறேன். இந்த நேச்சுரல் கேவிட்டி லாரிங்ஸ் பாரிங்ஸ் இத பத்தி பார்த்தோம்ல, அதுல வந்து நேச்சுரல் கேவிட்டியோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? நேச்சுரல் கேவிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன? பாலா நீங்க சொல்லிடுவீங்களா? பாலா ரெஸ்பிரேஷன். ஓகே. ரெஸ்பிரேஷன். அதுல உள்ள மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இப்ப நம்ம நேச்சுரல் கேவிட்டில வந்து இன்ஹேல் பண்ணும்போது யார் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களோடது. மறுபடியும் சொல்லுங்கயா. நேச்சுரல் கேவிட்டியோட ஃபங்க்ஷன். நெட்வொர்க் வந்து ரெஸ்பிரேஷன்.
across the national territory. ஓகே ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து எண்டோகிரைன் சிஸ்டம் பார்க்க போறோம். ஓகேயா. எண்டோகிரைன் சிஸ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? எண்டோகிரைன் சிஸ்டம்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, மேம் எண்டோகிரைன் சிஸ்டம்னா என்னையா? தெரியல மேம். Okay, ஒரு நிமிஷம். So, நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிஸ்டம் நேம் வந்து எண்டோகிரைன் சிஸ்டம். எண்டோகிரைன் சிஸ்டம்னா ஒண்ணுல நம்ம உடம்புல இருக்கிற சம் கிளாண்ட்ஸை பத்தியும் அது ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸை பத்தியும் படிக்கிறது தான் எண்டோகிரைன் சிஸ்டம். ஓகேயா. எண்டோகிரைன் சிஸ்டம்னா என்ன? ஹார்மோன் ஹலோ மேம். மேம் உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா கேக்குது மேம். ஒரு நிமிஷம்யா. ஹலோ, இப்போ கேக்குதாயா? மேம் ஓகே. அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல, அதனால சவுண்ட் அதிகமா இருக்கும். ஓகே. எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம பாடியில ப்ரெசென்ட் ஆயிருக்க கிளாண்ட்ஸை பத்தியும் அது செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸை பத்தியும் படிக்கிற சிஸ்டம் தான் எண்டோகிரைன் சிஸ்டம். ஸோ இது எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்க சம் ஆர்கன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் மோஸ்ட்லி வந்து என்ன செக்ரியேட் பண்ணும்னு தெரியுமா? பேங்க்ரியாஸ்ல உள்ள ஹார்மோன் நேம் எதுவும் தெரியுமா? பிரியங்கா, பேங்க்ரியாஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? இல்ல மேம் தெரியாது. ஓகே. பாலா, உங்களுக்கு பேங்க்ரியாஸ் பத்தி எதுவும் தெரியுமா? பாலா, மேம் அது அப்படியே சுத்திட்டே வெளில போயிடுச்சு மேம். அது கனெக்ட் ஆக முடியாது. ஓகே ஓகே. நம்ம எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல சம் ஆர்கன்ஸு டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து மொத்தமா கலந்து படிக்கிறது. ஃபர்ஸ்ட் பேங்க்ரியாஸ் பத்தி படிக்க போறோம். பேங்க்ரியாஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுமா பாலா? பேங்க்ரியாஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது? பேங்க்ரியாஸ் வந்து நம்ம இந்த இன்சுலின் இருக்கணும். இன்சுலின் குளுக்கான் அதெல்லாம் அந்த செக்ரிகேட் பண்றதுக்கா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது பண்றதுக்கா, சூடாக்குறதுக்கா. சொல்லுங்கயா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம பிளட் சுகர் லெவலை வந்துட்டு கரெக்டான லெவல்ல வந்து பாத்துக்கிற 2 ஹார்மோன்ஸ் வந்து இந்த பேங்க்ரியாஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று வந்து குளுக்கஹான். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து அப்டமன் பெல்லி கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இண்டஸ்டைனுக்கு மேல. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஓவரிஸ். இந்த ஓவரிஸ் வந்து ஸ்மால் ஓவல் ஷேப்டு கிளாண்டா இருக்கு. எய்தர் யூட்ரஸ்ல வந்து 2 சைடுமே வந்து ஓவரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட ஷேப் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். இதுல ப்ரொடியூஸ் ஆகுற ஹார்மோன்ஸ் வந்து ஃபுல்லாமே செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் பிரெக்னன்சி பீரியட்லயும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கான ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஓவரிஸ்ல வந்து செக்ரேட் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிகல்ஸ். டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் ரவுண்ட் ஆர்கன் அண்டர் த பெனிஸ் இன் ஸ்க்ராட்டம்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல வந்து டெஸ்டஸ்ல வந்து பர்டிகுலரா எந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டெஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் மெயினாக எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மெட்டபாலிசம்காக, ஹோமியோஸ்டாட்டிஸ்க்காக, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக, ஸ்லீப் வெக் சைக்கிளில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், நம்ம மூடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் உள்ள கிளான்ஸும் ஹார்மோன்ஸும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா? எண்டோக்ரைன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? பிரியங்கா சொல்லுங்க. மெட்டபாலிசம், ம் growth and development, reproduction, feedback cycle, homocysteine. ஓகேயா? ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் சுகர் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ். ஓகேவா? பிளட் அந்த சுகர் ரெகுலேஷன் பண்ணுறதுக்காகவும் நம்ம பாடியில் உள்ள எலக்ட்ரோலைட்டு டெம்பரேச்சரை வந்து கரெக்டான டெம்பரேச்சரை நம்ம பாடியில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். இந்த கிளான்ஸோட நேம்லாம் விசிபிள் ஆகுதா பாலா? ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று தெரியல. ஓகே, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது வந்து பீனியல் கிளாண்டு, நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்டு, நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்டு, நெக்ஸ்ட் பாராதைராய்டு கிளான்ஸ், அட்ரினல் கிளான்ஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் கிளான்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பீனியல் கிளாண்டு. இதை பற்றி விரிவாக வந்து பின்னாடி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், அந்த நோட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீனியல் கிளாண்ட் அப்படின்றது வந்து பிரெயின்ல அந்த பிரெயின் வந்து எண்ட் ஆகுற அந்த பிரெயின் ஸ்டெம்மும் அந்த பிரெயின் செரிப்ரம் செரிபெல்லம் அப்படின்ற அந்த பார்ட்ஸுக்கு அண்டர்நீத்தா ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது தான் வந்து இந்த பீனியல் கிளாண்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதோட நேம் என்ன அப்படின்னா மெலட்டோனின் ஹார்மோன் அப்படின்றத பீனியல் கிளாண்ட் வந்து ரிலீஸ் அண்ட் செக்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்டு. இது வந்து ஒரு ஸ்மால் பீ சைஸ்டு ஷேப்பான கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பிரெயின்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எங்க அப்படின்னா பிலோ த ஹைப்போதலாமஸ் கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது தான் பிட்யூட்ரி கிளாண்டு. இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 8 ஹார்மோன்ஸ் வந்து இதில் செக்ரேட் ஆகும். இந்த பிட்யூட்ரி கிளாண்டை தான் கிளாண்டோட அனதர் நேம் வந்து மாஸ்டர் கிளாண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்டை நம்ம பார்க்கும்போது விசிபிளா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டு நமக்கு கிளாண்டா தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த நெக்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இதுல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாராதைராய்டு கிளாண்டு. இந்த பாராதைராய்டு வந்து அதே அந்த தைராய்டு கிளாண்டுக்கு பின்னால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுவுமே ஒரு 4p சைஸ்டு கிளாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கிளாண்டு வந்துட்டு என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும் அப்படின்னா பாராதைராய்டு ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். நம்ம பிளட்ல உள்ள கால்சியம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ற மேஜர் ரோல் வந்து பாராதைராய்டு கிளாண்ட் வந்து செய்யுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்ரினல் கிளாண்டு. இந்த அட்ரினல் கிளாண்டு வந்து ஸ்மால் ட்ரையாங்குலர் ஷேப்ல கிட்னிக்கு மேல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நீங்க கிட்னி எடுத்து கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து ஒரு கோன் சைஸ்டு ஷேப் வந்து இருக்கும். அந்த கோன் சைஸ்டு ஷேப் தான் வந்து அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகுற அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசம், பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்துட்டு நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமையும் நர்வஸ் சிஸ்டமையும் லிங்க் பண்ற ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. இது வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிரெயின்ல உள்ள டீப் பார்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ஹைப்போதலாமஸ்.
இதுக்கு எண்டோகிரைன் கிளான்ஸ் சொன்னதை பத்தி புரிஞ்சுதா பிரியங்கா? மேம் எஸ் மேம். ஓகேயா? இப்போ நான் லாஸ்டா என்னென்ன கிளாண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதோட நேம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கிளாண்டோட நேம் மட்டும் சொல்ல முடியுமா பாலா? எஸ் மேம். சொல்லு. பீனல் கிளாண்ட், ஆ பீனல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், ஆ அப்புறம் தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ். ஆ இன்னொன்னு பாராதைராய்டு. பாராதைராய்டு. ஓகேயா? பிரியங்கா நீங்க சொல்ல முடியுமா? மேம் கிளாண்டோட நேம்ஸ் சொல்லுங்கயா, நம்ம படிச்சோம்னா. ம் கிளாண்ட், ஆ தைராய்டு கிளாண்ட், ஹைப்போதலாமஸ், ஆ கிளாண்ட், ம் அட்ரினல் கிளாண்ட். எல்லாமே சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மேம். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸோகிரைன் கிளாண்டுக்கும் எண்டோகிரைன் கிளாண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். எக்ஸோகிரைன் கிளாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டக்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதே வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்துட்டு டக்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. டக்ட்னா நான் போன கிளாஸ்லயே வந்து சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? டக்ட்னா என்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கயா. பாலா? எஸ் மேம். டக்ட்னா நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம்லயா, கேபிலரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆமா. டக்ட்னா என்னயா? என்னையா? அதாவது இந்த பைப் மாதிரி டியூப் மாதிரி இருக்கும். அதேதான். எக்ஸோகிரைன் கிளாண்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்துட்டு அந்த டக்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. அந்த மாதிரி டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு சம் எக்ஸாம்பிள் கிளாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸ்வெட் கிளாண்ட்ல வந்து டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். என்சைம்ஸ் சம் மியூக்கஸ் என்சைம் இந்த மாதிரி சம் என்சைம்ஸ்ல வந்து டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் செக்ரேட் ஆகிற இடத்துல. அண்ட் சீபம்னா என்னன்னு தெரியுமா பிரியங்கா? இல்ல மேம். சீபம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ஆயிலி ஸ்ட்ரக்சரா வந்து டெபாசிட் ஆகுமா, அந்த அந்த ஆயில் ஸ்ட்ரக்சரா டெபாசிட் ஆகுறதுக்கு பேர் தான் வந்து சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா செக்ரேட்டரி ப்ராடக்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். எக்ஸோகிரைன் இதுல இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுல செக்ரேட் ஆகுற அந்த ப்ராடக்ட் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்ல டக்ட் மூலியமா வந்து டெபாசிட்டோ இல்ல செக்ரேட்டோ ஆகுற மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு எண்டோகிரைன்ல பார்த்தோம் அப்படின்னா செக்ரேட் ஆகுற அந்த ப்ராடக்ட் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துருக்கும், இல்ல ஸ்பெசிபிக் ஆர்கன்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதான் வந்துட்டு எக்ஸோகிரைனுக்கும் எண்டோகிரைன் கிளாண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹார்மோன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னா, நம்ம இப்போ மெலட்டனின்க்கு மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம தூங்குறது முழிச்சிருக்கிறது இதுக்கான ப்ராசஸ்க்கான ஹார்மோன் வந்து மெலட்டோனின் ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு நமக்கு பிரெயின்ல இப்போ செக்ரேட் ஆகி அது பிரெயின்ல போய் ஒரு இன்டியூஷன் பண்ணுது. நம்ம இந்த நேரத்துல வந்து நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கும், இப்போ டே டைமா இருக்கு அப்படின்னா நம்ம முழிச்சிருக்கிறதுக்கும் வந்து மெயினா ஒர்க் பண்றது என்ன அப்படின்னா மெலட்டனின்ங்கிற ஒரு ஹார்மோன் தான். அதனால நம்ம ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு மெசஞ்சர், கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்மளோட க்ரோத்துக்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் நம்ம உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம்காகவும் வந்துட்டு மெயினா ரெஸ்பான்சிபிளா இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ்லேயே வந்துட்டு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து
லோக்கல் ஹார்மோன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ். வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் பிரியங்கா? local hormones, ம் circulating. ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம க்ரோத்தையும் நம்மளோட டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்ல நடக்கிற அந்த கெமிக்கல் காம்போசிஷனை ரெகுலேட் பண்ணுறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசமை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான். ஒரு இப்போ வந்து இந்த ஆர்கன் வந்துட்டு இந்த ஹார்மோனை செக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு பாஸ் பண்ணுறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான். அப்புறம் வந்து நம்ம பாடியில் உள்ள இம்யூன் சிஸ்டமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் சம் ஹார்மோன்ஸ் தான். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல உள்ள மெக்கானிசமை வந்து ரெகுலேட் பண்ணுறதும் இந்த சம் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் நமக்கு ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன அந்த பீனியல் கிளாண்ட்ஸை பற்றி ஒவ்வொரு கிளாண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். பீனியல் கிளாண்டை வந்துட்டு எபிஃபைசிஸ் செரிப்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்டை என்னவாகவும் சொல்லுவாங்க? ஓகேயா. இந்த பீனியல் கிளாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைன் கோன் ஷேப்டு கிளாண்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த பைன் ஷேப்டு அந்த பீனியல் கிளாண்ட் வந்து நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கிரே கலர் கிரேயை ஒரு ஆஷ் எடுத்து தட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட் வந்து அந்த பீனியல் கிளாண்ட் வந்து 5 to 8 mm in length and 3 to 5 mm in widthல வந்துட்டு இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டைஎன்செஃபலான் ஆஃப் அ பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஎன்செஃபலான் அப்படின்னா ஒரு குட்டி அது பீனியல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி ஷேப்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு மெலட்டனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வியூ ஆகுதா? ஓகே ஒரு நிமிஷம். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாரு, அந்த ஆரோ மார்க் போட்டிருக்க அது குட்டியூண்டா ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும் பீனியல் கிளாண்டு. ஓகேவா. இந்த மெலட்டனின் இதுல பீனியல் கிளாண்ட்ல செக்ரேட் ஆகிற அந்த மெலட்டனின் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் இந்த பீனியல் கிளாண்ட் வந்து இருக்கு. இந்த பீனியல் கிளாண்ட் வந்து எந்த செல்ஸால வந்து கம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா பீனியலோசைட்ஸ் அப்படின்ற செல்லால கம்போஸ்ட் ஆயிருக்கு. இதுல வந்து நர்வஸ் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா கிளியல் செல்ஸால அது வந்து கம்போஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பீனியல் கிளாண்ட் வந்துட்டு எண்டோகிரைன் சிஸ்டம்ல இருந்து நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்துட்டு நர்வ் சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ற மெயின் ஒர்க் வந்து இந்த பீனியல் கிளாண்டும் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ பீனியல் கிளாண்ட் பார்ப்போம். இந்த பீனியல் கிளாண்ட்ல வந்து ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அந்த என்ன ஹார்மோன் பார்த்துருக்கோம் அப்படின்னா மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எண்டோகிரைன் ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்றது இந்த பீனியல் கிளாண்டு. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் அ நர்வஸ் சிஸ்டம் சிக்னல்ஸ் டு த எண்டோகிரைன் சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதும் இந்த பீனியல் கிளாண்டு தான். நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து ரெப்ரசன்ட் பண்றது யாரு அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்ட்ல உள்ள மெலட்டோனின் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுது. அடுத்த கிளாண்ட் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்டு இது வந்து அனதர் நேம் கூட சொல்லுவாங்க, நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? பிட்யூட்டரி கிளாண்டோட அனதர் நேம் பாலா. பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அனதர் நேம் இருக்குன்னு சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் கிளாண்ட். ஓகே குட். ஸோ நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அதாவது
8 நம்பர் ஆஃப் கிளாண்ட் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்துட்டு இன்னும் 2 டிவிஷனா வந்து டிவைட் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஆர் அடினோ ஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் பிட்யூட்ரி ஆர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு 2 டிவிஷனா டிவைட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகி எண்டோக்ரைன் கிளாண்டோட ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது. இதுல வந்து 2 போர்ஷன் வந்து இருக்கு. ஒன்று வந்து பாஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பாஸ் இன்டர்மீடியா அப்படின்ற போர்ஷன் வந்து இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியில வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆன்டீரியர் பிட்யூட்ரியில என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஹெச் ஆர் எஸ்டிஹெச், அதாவது growth ஆர் சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரியில செக்ரேட் ஆகும். இது வந்து நம்மளோட growth ஆஃப் த பாடிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச். இந்த டிஎஸ்ஹெச் எதுக்கு அப்படின்னா தைராய்டுல உள்ள தைராய்டு கிளாண்ட்ல வந்து செக்ரேட் ஆகும். இது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இங்க பிட்யூட்ரியில வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுற அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்ட்ல வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் கொடுக்கறது வந்து இந்த டிஎஸ்ஹெச். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சாரி, ஆன்டீரியர் பிட்யூட்ரியில வந்துட்டு அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்றது ஏசிடிஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன்ல வந்துட்டு செக்ரேட் ஆகுற இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு கூட அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து இதுல வந்து செக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொலாக்டின். ப்ரொலாக்டின் அப்படின்றது வந்து ஒரு மம்மலியன் அனிமல்ஸ்ல செக்ரியேட் ஆகுற ஒரு ஹார்மோனோட பேர் தான் வந்து ப்ரொலாக்டின். இது வந்து மம்மரி கிளாண்ட்ல வந்துட்டு மில்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மெயினான ஒர்க் இந்த ஹார்மோன் பண்ணுது, ப்ரொலாக்டின் ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இன் மேல்ல அந்த எஃப்எஸ்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோஜன் டு ரெகுலேட் த செமட்டோஜெனசிஸ்க்கான ரெகுலேஷனை பண்ணுது. இன் ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த எஃப்எஸ்ஹெச் வந்து ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். இது வந்து எல்ஹெச். இன் மேல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல ப்ரொடியூஸ் ஆகுறது ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எங்க அப்படின்னா டெஸ்டிஸ்ல வந்துட்டு இந்த ஆண்ட்ரோஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன் ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா ஓவியுலேஷனுக்கு வந்துட்டு மெயினா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு இம்மெச்சூர் எக்கை வந்து ஃபுல்லா மெச்சூர் ஃபாலிகல்ஸா மாத்துறது வந்து இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி. போஸ்டீரியர் பிட்யூட்ரியில வந்து 2 ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் அப்படின்றது வந்து ஒரு ஸ்மூத் மசில்ல செக்ரேட் ஆக ஒரு ஹார்மோன். ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து தன்னோட சைல்டு வந்து டெலிவர் பண்ணும்போது அந்த மசில் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். அந்த கான்ட்ராக்ஷன் ஆகும்போது செக்ரேட் ஆகிற ஹார்மோன் தான் வந்து ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல வந்து ஆக்சிடோசின் பத்தி கேட்பாங்க. ஸோ அந்த டெலிவரி டைம்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆக்சிடோசின் அந்த மில்க் எஜெக்ஷனுக்கும் இந்த ஆக்சிடோசின் தான் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிளா இருக்கும் இன் மெமரி கிளாண்ட். அண்ட் வாசோப்ரெசின் அப்படின்றது வந்து கிட்னில வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் பண்ணுது. எப்படின்னா நம்ம யூரினேஷன் அப்போ வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டரோ இல்லை எலக்ட்ரோலைட்ஸோ வந்துட்டு நம்ம பாடியில இருந்து போயிடக்கூடாது அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா வாசோப்ரெசின் அப்படின்ற ஹார்மோன். வாசோப்ரெசின் அப்படின்ற ஹார்மோன் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அடுத்து பார்க்க போறது வந்து அட்ரினல் கிளாண்டு.
அட்ரினல் கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் பிரியங்கா? அட்ரினல் கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? எஸ், குட். நம்ம டூ சைட்ஸ் ஆஃப் கிட்னிஸ்லேயும் வந்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோன் சைஸ் ஷேப்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதில் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து அட்ரினல் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூவால கம்போஸ்ட் ஆயிருக்கு. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூவால கம்போஸ்ட் ஆயிருக்கு. ஒரு டிஷ்யூ சென்ட்ரலி லொக்கேட்டட் டிஷ்யூ வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் சைட் ஆஃப் த அட்ரினல்ல இருக்கிற வந்து லேயரோட பேர் வந்து கார்டெக்ஸ். இந்த அட்ரினல் மெடுலா வந்து அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் வந்துட்டு செடகோலமைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுற அந்த அட்ரினல் மெடுலால ப்ரொடியூஸ் ஆகுற அந்த அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ்ல வந்து அமைன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த அமைன்ஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி கால் பண்றாங்க அப்படின்னா கேட்கோலமைன்ஸ் அப்படின்ற நேம்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. அட்ரினல் கிளாண்ட்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான சம் அதர் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னா அட்ரினலைன் ஒரு எப்பைன்ஃபெரைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. நோர் அட்ரினலைன் ஒரு நோர் எஃபின்ஃபைரின் அப்படின்ற ஹார்மோனும் செக்ரேட் ஆகுது. அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோனும் அட்ரினல் கிளாண்ட்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து மெயினாக எந்த ஃபங்க்ஷனுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதும் ஒரு எமர்ஜென்சியாக வந்து எமர்ஜென்சி ஹார்மோனாக வந்து ஒர்க் ஆகுறதும் என்ன அப்படின்னா நம்ம அட்ரினல் கிளாண்டு தான். இந்த ஹார்மோன் வந்து ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். எப்பப்போ அப்படின்னா ஹார்ட்பீட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸோ லோவோ ஆகும்போது இந்த அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயின் நர்வுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து 3 லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட்ல வந்துட்டு இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுல வந்து 3 லேயர்ஸ் வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. ஜோனா ரெட்டிகுலரிஸ் இன்னர் லேயரா இருக்கு, ஜோனா ஃபெசிகுலேட்டா அப்படின்றது மிடில் லேயர், அண்ட் ஜோனா குளோமர்லூசா அப்படின்றது அவுட்டர் லேயர் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். இது வந்துட்டு மெனி ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். காமனா அது என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா கார்டிகாய்ட்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் பத்தி பார்ப்போம். தைராய்டு கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். தைராய்டு கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? சொல்லியா? ஃப்ரண்ட் ஆஃப் த நெக்ல வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்கு. இதோட வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 30 கிராம் ஆஃப் வெயிட்ல வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இது நம்ம விஷுவலா பார்க்கும்போது அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்டில் இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட்ல வந்து 2 லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 லோப்ஸுமே இன்டர் கனெக்ட் ஒரு தின் ஃபிளாப் மூலமா, அதாவது தின் ஃபிளாப் எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூவால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த 2 லோப்ஸுமே இன்டர் கனெக்டடா இருக்கும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூவால கனெக்ட் ஆகிருக்கு. அந்த 2 லோப்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது தைராய்டுல வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு ஃபாலிகல் செல் சிந்தசிஸ் 2 ஹார்மோன்ஸ் வந்து ஒன்று வந்துட்டு T4 ஹார்மோன், T4ங்கிற ஒரு ஹார்மோனையும் T3 அப்படின்ற ஒரு ஹார்மோனையும் வந்துட்டு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த T4 அண்ட் T3 தான் வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
புரியுதா பாலா? புரியுது மேம். ஓகே, இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் புரிஞ்சது இல்ல? புரியுது. புரியலன்னா கேளுங்க, நான் மறுபடியும் கூட எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட்ஸ். நம்ம ஃபீட்டலோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மெயினான ரெஸ்பான்சிபிள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தைராய்ட் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெண்டர் போனை வந்துட்டு மெச்சூர்டு ஸ்கெலிட்டல் போனா மாத்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதும் இந்த தைராய்ட் கிளாண்ட் தான். போன் வந்து டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் போன் டேர்ன் ஓவரா ஆகுறதுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது இந்த தைராய்ட் கிளாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை லோ பண்ணவோ வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது இந்த தைராய்ட் கிளாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து சீரம்ல உள்ள சீரம் அப்படின்னா என்ன? அந்த ஆன்டிபாடி தயாரிக்கும். என்னையா? இந்த வேக்சின் ஆன்டிபாடி தயாரிக்கும். சீரம் அப்படின்றது அந்த பிளட்ல இருக்கிற ஒரு எல்லோயிஷ் ஃப்ளூயிட் அப்படின்றத நம்ம சொல்றது தான் வந்து அந்த சீரம். அந்த சீரம் நீங்க சொன்ன மாதிரி ஆன்டிபாடிஸா வந்து இருக்கும். அந்த சீரம்ல உள்ள கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்றதுக்கும் இந்த தைராய்ட் கிளாண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்டேக் பண்ற ஃபுட்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்க கேரோட்டினை வந்து விட்டமின் ஏயா கன்வர்ஷன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தைராய்ட் கிளாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடியில உள்ள டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்கும் மெயினான ரோல் பண்றது யாரு அப்படின்னா தைராய்ட் கிளாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பாராதைராய்டு. இந்த பாராதைராய்டு வந்துட்டு தைராய்ட் கிளாண்டுக்கு பேக் சைடா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல வந்துட்டு 4B சைஸ் ஷேப்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா, அந்த 4 வந்து 2 லோப்ஸா வந்து இன்டர் கனெக்டா ஆகி ப்ரெசென்ட் ஆகிக்கலாம் இந்த பாராதைராய்ட் கிளாண்டு. இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகுற ஹார்மோனை வந்து பாராதைராய்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில உள்ள கால்சியம் அயான்ஸை வந்துட்டு சரியான லெவல்ல வந்து சர்க்குலேட் பண்றதுக்கான ஒர்க்கை வந்து பண்றது யாரு அப்படின்னா இந்த பாராதைராய்ட் கிளாண்டு தான். இந்த பாராதைராய்ட் கிளாண்ட் வந்து சொன்ன மாதிரி கால்சியம், நம்ம பிளட்ல உள்ள கால்சியமும் பாஸ்பரஸையும் கரெக்டான லெவல்ல வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்குற மெயின் ஒர்க் பண்றது யாரு அப்படின்னா பாராதைராய்ட் கிளாண்ட் தான். இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கிட்னி இன்டெஸ்டைன் போன்ஸ் தட் பை ரைசிங் பிளட் கால்சியம் லெவல், நம்ம கிட்னில இன்டெஸ்டைன்ல போன்ஸ்ல உள்ள கால்சியம் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இந்த பாராதைராய்ட் கிளாண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பாராதைராய்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான லெவல்ல இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு போன்லயோ இல்லை வந்துட்டு கிட்னிலயோ வந்துட்டு டிசீஸோ இல்லை டிசார்டோ வந்து காசாகிற மாதிரி நிலைமை கூட வரும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்றது வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நர்வ் சிஸ்டம்ல உள்ள இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம்க்கு வந்துட்டு ஒரு லிங்க் பண்ற ஒர்க் பார்க்கறது வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்போதலாமஸ்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாடியில உள்ள எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பிரெயின்ல வந்துட்டு எண்டோகிரைன் சிஸ்டம்க்கு வந்துட்டு கன்வர்ஷன் பண்ற ஒர்க்கை பார்க்கறது யாரு அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறது ஃபுல்லாமே வந்துட்டு ஹைப்போதலாமஸ்ல இருந்து தான் பார்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதும் இந்த ஹைப்போதலாமஸ்ல உள்ள ஹைப்போதலாமஸ் தான்.
நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தாகமா இருக்கு, இதை நம்ம இப்போ யூரினேஷன் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோலை வந்து யார் பண்றா அப்படின்னா ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கிற வந்து ஃபுட் இன்டேக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியில ஹார்மோனை செக்ரேஷன் பண்றத கண்ட்ரோல் பண்றதும் வந்து நம்ம ஹைப்போதலாமஸ் தான். போஸ்டீரியர் பிட்யூட்டரியில வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ற மெயின் ஒர்க் பார்க்கறதும் யாரு அப்படின்னா ஹைப்போதலாமஸ். யூட்டேரியன் கான்ட்ராக்ஷன் அண்ட் மில்க் எஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதும் ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஎன்எஸ் கோஆர்டினேட்டிங் சென்டருக்கு வந்து சர்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹைப்போதலாமஸ் தான். அண்ட் எமோஷ்னலா ஒரு ரோல் இல்லை பிஹேவியர் பேட்டர்ன்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது ரெகுலேட் பண்றதும் இந்த ஹைப்போதலாமஸ் தான். அண்ட் ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்து பார்ட்டிசிபேட் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பிராங்க்ரியாஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க ஹார்மோன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து குளுக்கஹான், இன்னொன்று வந்து இன்சுலின். குளுக்கோஹான் அப்படின்றது பெப்டைட் ஹார்மோனால மேடப் ஆஃப் ஆயிருக்கிறது தான் இந்த குளுக்கோஹான்கிற ஹார்மோன். இது மெயினா எந்த ஒர்க் பண்ணுது அப்படின்னா நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கான வேலையை வந்து குளுக்கோஹான் அப்படின்ற ஹார்மோன் வந்து பார்க்குது. மேஜரா எங்க அது வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா லிவர் செல்ஸ்ல வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனையும் கொடுக்குது. அண்ட் இது ஸ்டிமுலேட் பண்ற கிளைகோஜெனலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இது குளுக்கோஹான்ல வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. நம்ம பிளட் லெவலை வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கு மேஜர் ரோல் பண்றது வந்து இந்த குளுக்கோஹான் தான். லைக்வைஸ் இன்சுலின் வந்து பெப்டைட் ஹார்மோன்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இதுல வந்துட்டு இன்சுலின் ஆக்ட்ஸ் மெயின்லி ஆன ஹெப்படோசைட்ஸ் அண்ட் இதுவும் வந்து ஹெப்படோசைட்ஸ்ல உள்ள பிளட் குளுக்கோஸ் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்குமான ஒர்க் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அடிப்போசைட்ஸ் அப்படின்னா நம்ம அப்டமன்ல உள்ள செல்ஸை வந்து தான் அடிப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல உள்ள செல்லுலார் குளுக்கோஸை வந்து யூட்டிலைசேஷன் அண்ட் அப்டேக் பண்றதும் வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன்ஸ் தான். ஒன்ஸ் இன்சுலின் ஹார்மோன் வந்து ஹை லெவல் லோ லெவல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு டிஸார்டர் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பேங்க்ரியாஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு என்னென்ன ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேங்க்ரியாஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்ரியாஸ் வந்து டியூவல் ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னா எக்ஸோகிரைன் கிளாண்ட்லையும் இதோட ஒர்க் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்லையும் இதோட ஒர்க் வந்து இருக்கும். இது பேங்க்ரியாஸோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 12.5 to 15 சென்டிமீட்டர் லென்த்ல வந்துட்டு நம்ம பேங்க்ரியாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல வந்து 3 டிவிஷன், ஹெட், பாடி, டெய்ல் அப்படின்னு 3 டிவிஷனா இருக்கு. எண்டோகிரைன் பேங்க்ரியாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இந்த பேங்க்ரியாஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல்லால மேடப் ஆஃப் ஆயிருக்கிறது அந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் வந்துட்டு குளுக்கோஹான் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும். அதே வந்து பீட்டா செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ற ஒர்க் வந்துட்டு பார்க்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ். எக்ஸோபிரெயின்ல இந்த பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்மால் இன்டெஸ்டின்ல வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து எக்ஸோகிரைன் ஃபங்க்ஷன். அண்ட் எண்டோகிரைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் குளுக்கோஹான் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியில் உள்ள பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை பார்க்குறது இடத்த வந்து எண்டோகிரைன் ஃபங்க்ஷனாக பண்ணது இந்த பேங்க்ரியாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரி. பேட் ஆஃப் ஓவல் பாடிஸ் லொக்கேட்டட் இன் ஃபீமேல் பெல்விக் கேவிட்டியில் வந்துட்டு ரைட் சைடில் ஒரு ஓவரி ப்ரெசன்ட் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்ல வந்துட்டு ஒரு ஓவரி வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். இந்த ஓவரிஸ்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிற 2 ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும்.
இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்ற அந்த கிளாண்ட்ல வந்து எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோனோட ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரன்ற ஹார்மோன் வந்து ஓவரியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்துட்டு நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்றதுக்கும் பிரெக்னன்சி அப்போ வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் மம்மரி கிளான்ஸ் ஃபார் லாக்டேசேஷனுக்காக வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காகவும் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்றது இந்த மாதிரியான ஒர்க் பார்க்கறது எல்லாம் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெஸ்டஸ். டெஸ்டஸ் வந்து ஓவல் கிளாண்ட் அது ஸ்க்ராட்டம்ல வந்துட்டு இந்த டெஸ்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மேஜர் ஹார்மோன் என்ன அப்படின்னா டெஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து இது செக்ரியேட் பண்ணும். ஸோ இந்த டெஸ்டரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுலையும் அண்ட் பியர்டு அண்ட் டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் மேலுக்கு வந்து ஒரு பியர்டு அண்ட் அவங்களோட வாய்ஸை வந்துட்டு டீப்பனிங் வாய்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் ஃபேஷியல் க்ரோத் ஆஃப் ஃபேஷியல் ஆக்சிலரி ஹேர் அண்ட் அக்ரிசிவ்னஸ்க்கான ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எல்லாமே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிரான்ற ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிஸ். இது வரைக்கும் எடுத்தது ஃபுல்லாக புரிஞ்சுதா? எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி புரிஞ்சுதா? பிரியங்கா உங்களுக்கு? ஓகே, எங்கேயும் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, நான் மறுபடியும் எடுக்கிறேன். என்னையா? இதுல ஃபங்க்ஷன் ஆஃப் பான்கிரியாஸ்ல எக்ஸோகிரைன் எண்டோகிரைன். ஆமா, பான்கிரியாஸ் வந்து டியூவல் ஃபங்க்ஷனா வந்து நம்ம பாடியில வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோகிரைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா டக்ட் மூலியமா பண்ற ஒர்க் எல்லாமே வந்து எக்ஸோகிரைன் கிளான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்ம இன்டெஸ்டைனே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இன்டேக் ஆஃப் நம்ம ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுல ப்ரொடியூஸ் ஆகிற என்சைம்ஸ்லாம் வந்துட்டு என்சைம்ஸ்ல வந்து பிளட் சுகர் லெவலை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பண்றது யாரு அப்படின்னா பான்கிரியாஸ் பார்க்குது. புரியுதா? பான்கிரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த என்சைம் தான் வந்துட்டு நம்ம இன்டேக் பண்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு மேஜர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாரு அப்படின்னா வந்து பான்கிரியாஸும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்ப் பண்ணுது. அந்த எண்டோகிரைன் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. குளுக்கோஹான் அப்படின்ற ஹார்மோனையும் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எக்ஸோகிரைன்ல பார்த்தோம் அப்படின்னா டக்ட் மூலியமா ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே வந்து எக்ஸோகிரைன். அண்ட் எண்டோகிரைன்ல வந்து டக்ட் இல்லாம ஜஸ்ட் அந்த ஹார்மோன்ஸை வந்து பிளட் மூலியமா வந்து ரெகுலேட் பண்ணி செக்ரியேட் பண்றது எல்லாமே வந்து எண்டோகிரைன் ஃபங்க்ஷன்ல வந்துடும். வேற எதுவும் டவுட் இருக்கா? சரி, அடுத்து வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இருக்கு. இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ரோ அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்ற மீனிங். ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்துட்டு அது நிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்ரோ அப்படின்ற வேர்டு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரினோ அண்ட் அட்ரினலோ அப்படின்ற வேர்டுக்கு வந்து அட்ரினல் கிளாண்டு அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோ அப்படின்னா மேல் அப்படின்ற ஒரு மீனிங். அண்ட் கால்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்ற மீனிங். அண்ட் கிரைனோ அப்படின்னா செக்ரேஷன் பத்தி சொல்ற டேர்ம்ஸ் வந்து கிரைனோ. அண்ட் ஈஸ்ட்ரோ அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வந்து கிளைகோ அப்படின்னா சுகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளைகோசோ அப்படின்னாலும் சுகர் தான். அண்ட் கோனாட்டோ அப்படின்னா செக்ஸ் கிளான்ஸ். ஹோமியோ அப்படின்னா வந்து சேவ்னஸ் அப்படின்னு மீனிங். கால்கோ அப்படின்னா வந்து பொட்டாசியம். நாட்ரோ அப்படின்னா வந்து சோடியம். நெக்ஸ்ட் வந்து
ஆப்தல்மோ அப்படின்னா வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஐ அப்படின்ற விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க்ரியாட்டோ அப்படின்னா பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாராதைராய்டோ அப்படின்ற டேர்முக்கு வந்து மீனிங் வந்து பாராதைராய்ட் கிளாண்ட் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து பினியலோ அப்படின்னா பினியல் கிளாண்டை ரெப்ரசென்ட் பண்ற டேர்ம் தான் வந்து பினியல் கிளாண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் பினியலோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்யூட்டரோ அப்படின்னா வந்துட்டு பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்ற மீனிங். தைமோ அப்படின்னா வந்து தைமஸ். தைரோ அப்படின்னா தைராய்டு கிளாண்ட். தைராய்டோ அப்படின்னாலுமே வந்து தைராய்டு கிளாண்ட் தான் மீனிங். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ட் பில்டிங் இந்த ஏஎல் அட்ரினல் அப்படின்ற வேர்ட்ல வந்து லாஸ்டா ஏஎல் அப்படின்னு ஏஎல் ஐசி இது மாதிரிலாம் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தோட கனெக்ஷன் அப்படின்ற பெட்டைனிங் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டோட கனெக்ஷனை பத்தி சொல்ற வேர்ட் தான் வந்து ஏஎல் அப்படின்னு. இப்ப நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல வந்து ஏஎல் ஐசி இஆர் ஏஆர் இது மாதிரி வந்து சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்டைனிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஏஎல் ஐசி ஏஆர் இது மாதிரியான வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு வேர்ட்ல வந்து எண்டா இருக்கு அப்படின்னா அந்த டேர்மை வந்து நம்ம பெர்டைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்துட்டு ஏஎல் அப்படின்னா அட்ரினல் அப்படின்னு சொல்றாங்க. பெர்டைனிங் டு த அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டோட கனெக்ஷன் ஆயிருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றதுக்காக தான் சொல்ல வர்றது தான் இந்த ஏஎல் அப்படின்ற வேர்டு. நெக்ஸ்ட் வந்து மெகாலி அப்படின்னா வந்துட்டு என்லார்ஜ் அப்படின்ற மீனிங். அட்ரினோ மெகாலி அப்படின்னா என்லார்ஜ் அட்ரினல் கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து பதி அப்படின்னா வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து அட்ரினோபதி அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஏதோ ஒரு டிசீஸை பத்தி சொல்றது தான். நெக்ஸ்ட் வந்து எக்டமி அப்படின்னா வந்துட்டு சர்ஜிக்கல் ரிமூவல் அப்படின்ற மீனிங். இங்க வந்துட்டு அட்ரினல் எக்டமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ரிமூவல் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். அட்ரினல் ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஹைப்பர் நடுவில் வந்துட்டு கேப் அண்ட் எமியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சென்டர்ல வந்து சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு டேர்மா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டேர்மோட மீனிங் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் கால்சிமியா அப்படின்னா டெர்மினாலஜிஸ். ஓகே 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 நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். மற்றதை வந்துட்டு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். ஓகே மேம். ஓகேயா, நான் நோட் ஷேர் பண்றேன். நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு क्वेश्चन கேட்கும்போது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேயா, தேங்க் யூ. லீவ் தேங்க் யூ ஆகிக்கோ. மேம். ஓகே மேம். ஐயோ இருங்க.